உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இனி அவ்வளவுதான், இனி நம்பிக்கையே இல்லை, மீண்டும் எழும்ப முடியாது, என்னை எல்லாருக்கும் வேண்டாமல் போயிற்று, நான் அவ்வளவு முக்கியமாய் மற்றவர்களுக்கு தென்படவில்லை, கவனிப்பாரற்று கலங்கி பலன் குன்றி காணப்படும் என் அருமையான சகோதரியே சகோதரனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க வருகிறார். உங்களுக்கு தெரியுமா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்து சிலரை சந்தித்து நற்செய்தியை சொல்லி அதை எல்லாருக்கும் அறிவிக்க தைரியமும் உற்சாகமும் வேகத்தையும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். துக்கித்து தவித்து இனி என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பிய சீஷர்களை பூட்டிய அறைக்குள் போய் சந்தித்து உங்களுக்கு இன்று சமாதானம் என்றார். கூடவே தங்கி சாப்பிட்டு அவர் செய்த அற்புதங்களையும் கண்ட தோமா நம்பிக்கை இழந்தவனாய் அவன் சந்தேகங்களின் மத்தியில் அவனுக்கு தெளிவை தந்து, தோமா, என் தேவனே, என் தேவனே, நீரே என் தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற நிலையில் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறார். எம்மா ஊருக்கு கடந்து சென்ற சில சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமாக்கி அவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரியும்படியான வார்த்தையினால் அவர்களை திடப்படுத்தி சோர்வான வார்த்தைகளை அவர்களிடத்திலிருந்து களைந்து தான் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பரவேறி போகும் வேளையிலே சீஷர்களும் யூதர்களும் அவரை சூழ்ந்திருக்க பிரதான கட்டளையின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு அறிவித்து அவர்களுக்கு தான் போதித்த உபதேசங்களை எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தும் அதை அறிவித்தும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தும் அவர்களின் அத்தியாவசிய பொறுப்பை அவர்களுக்கு ஒப்பு கொடுத்துவிட்டு சென்றார். நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்ற வாக்குறுதியையும் அவர்களுக்கு கொடுத்தார். இன்று வரை அதை நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார். இந்த வார்த்தைகளின் மூலம் இன்றும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் சந்திக்கிறார், உங்களை சந்திக்க வருகிறார். நீங்கள் பலனற்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களை திடப்படுத்தி உங்களுக்கும் அவருடைய ராஜ்ய பணியில் ஒரு பொறுப்பை கொடுக்க வாஞ்சையாக இருக்கிறார். கழுகு ஒரு முறை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு, என் கண்கள் எத்தனை கூர்மையானது, வானத்தின் உயர சிகரங்களில் அமர்ந்து கொண்டு எந்த ஒரு சிறு இறைச்சியும் பூமியிலிருந்து என்னால் காண முடிகிறதே, எனக்கு கிட்டப்பார்வையும் இல்லை எட்டப்பார்வையும் இல்லை, எனக்கு கேட்ராக்ட் டெவலப்பும் ஆகவில்லை, எவ்வளோ பவர்ஃபுல் கண்கள் எனக்கு என்று கண்களை பற்றியும் என் கூர்மையான உறுதியான அலகு எப்பேற்பட்ட இரையையும் கிழித்து எடுக்கும் கூர்மையான ஒரு அறிவாளை போல இருக்கிறதே, தன் சிறகுகளை விரித்து பறந்து இருப்பதை பார்த்து உன்னதங்களுக்கும் பறக்க முடியுமான பலன் வாய்ந்ததாய் என் சிறகுகள் இருக்கிறதே என்று பெருமை பாராட்டி கொண்டிருந்தது. என்னுடைய விரல்களின் நகங்களை பார்த்தால் எவ்வளவு ஷார்ப்பாக ஒரு கொக்கியை போல இருக்கிறது, எவ்வளவு பெரிய இரையும் பற்றி பிடித்து தூக்கும் அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று தன்னைத்தானே பெருமையாய் நினைத்து கொண்டு இருந்த வேளையிலே பூமியில் ஒரு யானையை பார்த்து, நீ இவ்வளவு பெரிய மிருகமாய் இருந்தும் உன்னால் இந்த பூமியில் ஏதாகிலும் ஒன்றையாவது சாதிக்க முடிகிறதா? நீ எதற்கு பிரயோஜனம் என்று அற்பமாய் பேசியதாம். யானை அதற்கு, நீ எவ்வளவு உயர பறந்தாலும் உன் பார்வை கூர்மையானதாக இருந்தாலும் நீ பார்ப்பதோ தரையில் இருக்கிற பிணத்தை தானே, செத்த பிராணிகளை தானே. நாங்கள் எப்பொழுதும் தலை உயர்த்தி மேலே உன்னதங்களிலிருந்து ஒத்தாசையை எதிர்பார்ப்பது போல மரங்களையும் செடிகளையும் கொடிகளின் கிளைகளையும் அல்லவா, பழங்களையும் அல்லவா எங்கள் கண்கள் மேலானவைகளை அல்லவா பார்க்கிறது என்று யானை பதில் சொல்லிட்டான். ஆனால் அதே கழுகு தன் பெருமை பாட்டினால் ஒரு நாள்
தன் சிறகுகளை இழந்து பறக்க முடியாமல் எல்லா சிறகுகளும் கொட்டி நிர்வாணமாய் அலகுகள் உடைந்து நகங்கள் கூர்மை இழந்து மற்ற பறவைகள் பறப்பதை பார்த்து அவமானமாய் நினைத்து கொண்டு இருந்தபோது பலனற்ற அந்த கழுகு உச்சி மலையிலே சூரியனை பார்த்து கொண்டு காத்திருக்கும் நேரமாய் அதை மாற்றிக்கொள்கிறது. அதனுடைய இரத்தத்தில் உள்ள டிஎன்ஏக்கள் மறுபடியும் சிறகுகளை முளைக்க செய்கிறது. புதிய அலகையும் நகங்களையும் தந்து அவைகளை மறுபடியும் வாழ வயதாய் அதிக வீரியமுள்ள ராஜ கழுகுகளாய் மாற்றுகின்றது. ஆகவே நீங்களும் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த அவமானத்தையும் நிந்தையும் தாங்கிக் கொண்டிருந்தாலும், நீங்கள் கீழானவைகளை, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் கவன ஈர்ப்பு கொள்ளாமல், இழந்தவைகளுக்காக ஒப்பாரி வைக்காமல், நிலையான வாழ்வை நமக்கு தரும் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருங்கள். உங்களை மீண்டும் உயர பறக்கும்படியான, ஓடினாலும் இளைப்படையாமல், நடந்தாலும் களைப்படையாமல் உங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுகிற இயேசு கிறிஸ்து உங்களை மறுபடியும் எழும்ப பண்ணுவார். அவருடைய புயமே கடந்த நாட்களிலெல்லாம் உங்களை வழிநடத்தி வந்தது. பூர்வ தலைமுறைகளிலும் அவைகள்தான், அவருடைய கரம்தான் உங்களுக்கு உதவியது. இப்பொழுது வீழ்ந்த நிலையில் இருக்கிற உங்களையும் மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்த வைக்கப் போவது அவருடைய பராக்கிரமம் செய்யும் கரமே. அதை விசுவாசியுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பு இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆறுதலான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் உயிர் தெழுந்தீர் கர்த்தாவே, உயிர் பெற்று எழுந்தி யாரும் உம்மை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கல்லறை உம்மை கட்டுப்படுத்த முடியவில்லை. பாதாளம் உங்களை மடக்கி போட முடியவில்லை. மரணம் உம்மை மடித்து போட முடியவில்லை. ஆனால் நீரோ எல்லாவற்றிற்கும் மேலாய் வெற்றி சிறந்தவராய் ஜீவனோடு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பின எங்கள் தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்படியாய் மடிந்து போய் கிடைக்கிற எங்களுடைய மக்களை நீர் ஜீவனை கொடுத்து மறுபடியும் எழும்பி காலூன்றி நிற்கச் செய்கிற உயிர்த்தெழுந்த சத்துவத்தின் பலத்த தேவ ஆவியானவனுடைய பலன் இந்த நாளில் அவர்களுக்கு இறங்கும்படியாய், அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு திருப்பி தந்து அவர்களை உமக்கு சாட்சியாய் அடையாளங்களாய் நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை தர உம்முடைய திருக்கரங்களில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்தும், அவனுடைய உற்சாகப்படுத்தும், தைரியத்தை தாரும். மீண்டும் அதிகாரத்தை ஆளுகை அவர்கள் கரத்திலே கொடும். எழும்பி உமக்காக அம்முடைய ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் இந்த அருமையான உற்சாகமூட்டும் செய்தியை நீங்கள் கேட்டீங்க. பலனற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், சத்துவமற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், சோர்ந்து போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை இந்த வார்த்தைகள் திடப்படுத்தும் அல்லவா? நீங்கள் திடப்பட்டு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.